Hey guys, welcome back to Yuva's Recipes. இன்னைக்கு நம்மளோட சேனலில் பன்னீர் புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு 200 grams பன்னீர் எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். அந்த கீ லோ ஃப்ளேமில் ஹீட் ஆனால் போதும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிட வேண்டாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கனாலே தெரியும், இந்த அளவுக்கு ப்ரௌனிஷ் கலரில் வர மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிற அதே கீழேயே கேஷ்யூவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பைஸெல்லாம் ஆட் பண்ணோம் அப்போவே கொஞ்சமாக மிளகும் சீரகமும் ஆட் பண்ணிக்கணும். நான் லைட்டாக பண்ணுறேன், ஸோ நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க. ஆனியன் ஃபுல்லாக லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி க்ரீன் பீஸ் அப்புறம் கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை 3 தான் ஆட் பண்ண போகிறோம். 3 நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போது கிட்ஸ் சாப்பிட்றாங்க வீட்டில் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்க தேவையில்லை. நான் 1/2 அன் ஹவர் முன்னாடி பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் 2.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். விசில் வந்துடுச்சு. இப்போது நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் கேஷ்யூவும் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லி இலையும் புதினாவும் ஆட் பண்ணி நல்லா கிண்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சூப்பர்வான ஒரு ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். உங்கள் கிட்ஸுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.